சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவின் திருவருட்செல்வர் என்று அழைக்கப்படும் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் ஏராளமான பக்தி படங்களை இயக்கியுள்ளார். இவர் 1965ஆம் ஆண்டு திருவிளையாடல் என்ற படத்தை இயக்கினார். சிவாஜி, சாவித்ரி, கே.பி. சுந்தராம்பாள், டி.என். பாலையா உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு கே.வி. மகாதேவன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருக்கார். இந்த படத்தின் ஒரு காட்சியில் வடநாட்டில் ஹேமநாத பாகவதர் என்று ஒருவர் இருக்கிறார். அன்றைய நிலைமைக்கு அவரை விட அசத்தலான பாடக்கூடியவர்கள் யாருமில்லை. இதனால் இவர் பல ஊர்களுக்கு சென்று அங்கிருக்கும் பாடகர்களை தன்னுடன் போட்டிக்கு அழைத்து வெற்றி பெறுவதை வழக்கமாக வைத்துள்ளார். அதன்படி அனைத்து நாட்டுக்கும் சென்ற அவர் இறுதியாக பாண்டிய நாட்டுக்கு வருகிறார். பாண்டிய நாட்டு மன்னன் இவரை வரவேற்க அவரது அரசவையில் இவர் ஒரு பாடல் பாடி முடிக்கிறார். அதன் பிறகு, எனக்கு இணையாக போட்டி போட்டு பாடக்கூடிய பாடகர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டிருக்கிறார். இவரது சவாலை ஏற்க மக்கள் தயங்கும்போது இறைவனே அவரது சவாலை ஏற்று வந்து பாடுகிறார். இந்த பாடலில் அந்த ஆவணம் பிடித்த பாடகர் இறைவனுக்கே சவால் விடும் வகையில் பாடல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஏ.பி. நாகராஜன். ஆனால் அவருக்கு வார்த்தைகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஒரு நாள் முழுவதும் யோசித்து பார்க்க ஒன்றும் கிடைக்காத நிலையில் பாடல் வரும் என்று காத்திருந்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன், என்ன கவிஞரே, இந்த நாள் போதுமா, இல்லை இன்னொரு நாள் வேண்டுமா என்று கேட்டுள்ளார். இதை கேட்ட கண்ணதாசன், மறுபடியும் சொல்லுங்க என்று சொல்ல அவர் மீண்டும் அதையே கூறியிருக்கிறார். இதை கேட்ட கண்ணதாசன் உடனடியாக அந்த பாடலை எழுதி முடித்துள்ளார். அந்த பாடல்தான் ஒரு நாள் போதுமா, இன்று ஒரு நாள் போதுமா என்ற பாடல். பாடல் எழுதி முடித்த பின் யாரை வைத்து பாடல் வைக்கலாம் என்று யோசிக்கும்போது சீர்காழி கோவிந்தராஜனை அழைத்து, ஆனால் படத்தில் இந்த பாடலை பாடும் கேரக்டர் தோத்து போய் விடும் என்பதால் கோவிந்தராஜனை அழைக்கிறார்கள். அதன் பிறகு இந்த பாடல் பாட பாலமுரளி கிருஷ்ணா என்பவர் வருகிறார். அவரது குரலில் வெளியான இந்த பாடல் இன்றும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இயக்குனர் சொன்ன ஒரு வார்த்தையை மட்டும் வைத்துக்கொண்டு கவியரசர் கண்ணதாசன் காலத்தால் அழியாத ஒரு பெரிய ஹிட் பாடலை கொடுத்திருக்கிறார். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களை பெற வேண்டும் என்றால் இப்பொழுதே நமது சினிமா ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் கண்ணதாசன் இவர்கள் கூட்டணியில் எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். தமிழ் சினிமாவின் உன்னத கவிஞரான கண்ணதாசன் பல ஹிட் பாடல்களை கொடுத்திருந்தாலும் ஒரு சூழ்நிலைக்கு பாடல் எழுத தாமதமான போது இயக்குனர் சொன்ன ஒரு வார்த்தையை வைத்து அந்த பாடலை முடித்துள்ளார் கண்ணதாசன். ஆனால் இந்த பாடலை பாட சீர்காழி கோவிந்தராஜனே மறுத்துள்ளார் என்பது பலரும் அறியாத தகவல். இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.